இதே மாதிரி ஒத்துமத்தில் நீங்கள் போடும். அப்போ முதலாவது என்ன செய்தோம்? ஜக்காத்து கொடுத்தாரா? ஓம். கடன் கொடுக்கல் வாங்க இவர் யாருக்கும் இருக்கா? இவருக்கு தருமதி இருக்கா? அப்படின்னா அந்த ஜக்காத்தில் அது பொருளை கொடுக்கணும். இவருக்கு யாராவது குடும்பம் இருக்கா? ஆவணம் கூட புள்ள குட்டிகள் எல்லாரும் வாங்கிக்கொள்ளணும். இதுக்கு பிறகு இவர் வசியத்தை செய்திருக்காரா? ஏதாவது ஓம் அந்த வசியத்தை இவ்வளோ நாளைக்கு கொடுத்துரும். அதுக்கு பிறகு சொத்து மத்துக்கள் இருக்கு, இவரை மரண சடங்கு பாவிக்கிறார், அதுக்கு பிறகும் இருக்குதா? ஓம் இருந்தால் இவருக்கு 3 ஆம்பளை பிள்ளையும் 2 பொம்பளை பிள்ளையும் அந்த சொத்தை எல்லாம் எடுத்து ஆயிட்டு. இதைத்தான் நீங்கள் அவதானிங்கள். திடீரென்று நான் மௌத்தானேன், மௌத்தான உடனே என்னுடைய கண் பொத்துப்படாமல் இருக்கும். அரை கண்ணாக இருக்கும், காக்கண்ணாக இருக்கும், முக்கா கண்ணாக இருக்கும். இது எங்களுடைய வீடுகளிலே நடைபெறும், எங்களுடைய குடும்பத்திலே நடைபெறும், எங்களுடைய ஊரில் நடைபெறும், எங்களுடைய மஹல்லாவில் நடைபெறும். ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னால், புறத்தியாக்கள் வரக்கூடாது. புறத்தியாக்கள் என்ன? முஅத்தினார் கோவிக்கக்கூடாது, இமாமும் கோவிக்கக்கூடாது. நான் மௌத்தாகிட்டேன். நான் மௌத்தாவுடைய முதலாவது அங்கம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொன்னோம். அதுக்கு பின்னால் என்னுடைய கண் அரை கண்ணாக இருக்கும் அல்லது காவாசியாக இருக்கும். அந்த நேரம் குடும்பத்தில் உள்ள மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய சகோதரர்கள் எல்லாருக்கும் அறிவிக்கப்படும். புறத்தியாக்கள் வாரத்துக்கு முன்னால் உடனடியாக இந்த கண்ணை நீங்கள் ஒரு துவாவும் ஓதுவதல்ல, இதோ விரல்கள், இந்த விரலை எடுத்து மிக இலகுவாக மென்மையாக மூடிக்கொள்வது. இந்த ரோகு அடங்கினால் 2 மணித்தியாலம் சூடு இருக்கும். இன்னைக்கு பேர் என்ன? மையத் ஜனாசா. அப்போ 2 மணித்தியாலம் என்னுடைய சூடு இருக்கும். அதற்கு பிறகுதான் இது அணையும், குளிர் உண்டாகும். அதுக்கு பிறகு ஒன்றும் செய்யலாம். அதனால் முதலாவது அங்கத்தில் ஒரு 7 நிகழ்வை நான் சொல்லுகிறேன். இது எங்களுடைய குடும்பங்களில் நடைபெறக்கூடியது. முதலாவது நாம் என்ன செய்வோம்? இந்த கண் மூடப்படாமல் இருந்தால் இந்த விரலால் இலகுவாக இந்த கண்ணை 2ஐயும் மூடிக்கொள்வது. இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், இந்த வாய் சுரந்து ஆன்றிக்கும். ஏன் ஆன்றிக்கும் தெரியுமா? ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் 360 பூட்டுக்களை வச்சிருக்கான், 360 உடக்குகள். இந்த ரோகை கைப்பற்றக்கூடிய மலக்கு என்ன செய்வார்? முதல் சின்ன விரலில் தான் பிடுங்குவார். அதுக்கு சொல்லப்படுகிறது, ஒரு உடக்கை கலட்டக்கூடிய வேதனை சோதனை ஒரு உயிருள்ள ஒரு மாட்டை எடுத்துக்கொள்ளும். உயிர் உள்ள மாடு, இந்த மாட்டை 4 காலையும் இறுக்கி கட்டாமல், ஒருவரும் ஊண்டி பிடிக்காமல், ஒரே பாய்ச்சலிலே ஒரு செக்கனிலே இறைச்சி வேற தோல் வேற யாராலும் கலட்ட முடியுமா? 40 வருஷம் 50 வருஷம் புச்சர் தொழில் செய்கிறார், அவராலையும் இது செய்ய முடியாது. ஆனால் ஒரே ஒருவர் செய்வார், அவர்தான் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். அவர் இந்த உடக்கை ஒரு செக்கன் கொள்ள அதுக்குள்ளே பிடுங்கிடுவார். அந்த பிடுங்குற வேதனை சோதனை தான் அவ்வளோ கொடுமை. ஒரு உயிருள்ள பிராணியை தோலை கலட்டினா உடுமா? எவ்வளோ அவதி! அறுத்த கோழி எவ்வளோ வேதனை அடையுது. இது அறுக்காமலுக்கு இந்த தோலை கலட்டினால் எவ்வளோ வேதனை சிந்திக்கும். ஆனால் இந்த உடக்கு கலட்டக்கூடிய நேத்தையில் முன் துவாரம், பின் துவாரம், காதுகள், மூக்குகள், வாய்களால் சளிகள் பறக்கும், இரத்தம் பறக்கும், மலம் சலம் பறக்கும். இந்த மலம் சலம் பறந்து இருக்கும், இல்லாமல் இல்லை, இருக்கும். அந்த ரோகத்திலே போகும். நல்லவனுக்கு ரோகு கலட்டக்கூடிய நேரத்தில் நரகத்தை காட்டப்படும், சொர்க்கத்தை காட்டப்படும். கெட்ட மனிதனுக்கு நரகத்தை காட்டப்படும், சொர்க்கத்தை உலகத்திலே பார்த்து கொள்வான். அந்த நேரத்தில் நீ நரகத்துக்கு வரப்போறாய், அப்படி இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் வாய் சுரந்திருந்தால் என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு சீலை துண்டை, ஒரு 1.5 முழத்தில் சிறிய ஒரு சீலையை எடுத்து இந்த நாடிக்கு கீழே உள்ள ஒரு அளவுக்கு வெட்டிட்டு நாடிக்குள்ளே அதை போட்டு மேலாக ஒசத்தி தலையில் உச்சியில் இலகுவாக கட்டிக்கொள்ளுது, அமைத்தி கட்டிக்கொள்ளுது. 2 மணித்தியாலத்தோடு அதை கலட்டிட வேண்டியதுதான். அந்த சூடு அணங்கிரும். மரம் ஒன்றும் செய்யலாம். குளிப்பாட்டக்கெல்லாம் பக்குக்கு தண்ணி போட்ட மாதிரி ஆண்டுக்கும் ஒன்றும் செய்யலாம். அப்போ முதலாவது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 2வது நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த கண்ணை மூடிக்கொள்வோம். 3வது இந்த தாடி, இந்த வாயை கட்டி ஓர் அளவு இருக்காமல் கட்டி கொண்டால் வாய் மூடப்பற்றும். 4வது விடயம்,
எங்களுடைய கைகள் கால்கள் நாங்கள் உலகத்திலே வாழ்ந்த காலத்தில் யதார்த்தமாக எதர்ச்சியாக சிக்குண்டு சில விபத்துக்களில் சில ஆக்சிடென்ட்கள் பட்டு கைகள் பெண்டாக இருக்கும், வளைவாக இருக்கும், கால்கள் வளைவாக இருக்கும். இந்த நேரத்தில் உடக்கு கலட்டப்பட்டால் அந்த மனைவி பிள்ளைகள் உடனடியாக இந்த கையை லேசாக இலகுபடுத்தி நேர்படுத்தி கொள்ளும், லேசாக உருவி லேசுபடுத்தி கொள்ளும். அதே போன்று காலையும் இலகுபடுத்தி கொள்ளும். இது 4வது விடயம். 5வது விடயம், அந்த ஜனாசா திடீர் நான் மௌத்தாயிருப்பேன், இதோ கைக்கு அடியாரம் கட்டியிருப்பது போல மோதிரம் அணிந்திருப்பேன். இந்த மோதிரத்தை இந்த கைக்கு அடியாரத்தை மிக இலகுவாக கழட்டி கொள்ள வேண்டும். இந்த கால் கைகளை மிக இலகுவாக நிமித்தி கொள்ள வேண்டும். 5வது விடயம், நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள். 5வது விடயம், அடி கழுக வேண்டும். அடி கழுவது எப்படி என்று நான் இப்போ செய்து காட்டுவேன், நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கிறீங்க. அடி கழுகும்போது 2 சகோதரர்கள், இதோ நான் இப்படி மையத்தாக படுத்தால் என்னை 2 பேர் ஓர் அளவு ஒசத்தின உடனே ஒரு சகோதரர் என்னுடைய மார்பில் இருந்து லேசாக ஒரு 3 தடவை இப்போது திண்ட உணவுகள் குடிபானங்கள் அஜீரணமாக வயிற்றில் இருக்கும், அதை உருவுவது மூலமாக எங்களுடைய பின்துவாரம் முன்துவாரத்தால் வெளியாகும். அது மனித இயல்பு. அதை சுத்தப்படுத்துவது தான் அடிக்கழுகுதல். புறத்தியான் வந்து அந்த அசிங்கத்தை அருவருப்பை பார்க்கக்கூடாது, அந்த வாடைகள் வரக்கூடாது என்பதற்காக அடிக்கழுவு. அதை அடிக்கழுகிற நேரம் நான் அதை சொல்லி காட்டுறேன், சுருக்கமாக சொல்லிட்டு வரேன். இது 5வது விடயம். 6வது விடயம், மௌத்தாயிட்டன். இந்த ஆடையை கலட்ட வேண்டும். உயிருள்ள போது கலட்டுற போது கலட்டக்கூடாது. அந்த ஆடை இனி தேவையில்லை. கத்திரிக்கோலை கொண்டு அந்த ஆடையை எப்படியெல்லாம் வெட்டி அந்த உடம்பிலிருந்து கலட்ட முடியுமோ நீக்க முடியுமோ அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்த உடனே அதுக்குரிய ஒரு உடுத்தடையை போட்டுத்தான் இந்த உருவ வேண்டும். இந்த உடையெல்லாம் கலட்டி சாரானோ ரவுசரோ கலத்தப்படி நேரத்தில் உடுத்தடையை போகிற மர்மஸ்தானத்தில் போட்டுட்டு ஆடைகளை கலட்டிட்டு இதே மாதிரி உருவி கொள்வது. இது 5வது விடயம். 6வது விடயம் அடிக்கலினம். 7வது விடயம், அந்த ஜனாசா அந்த உடவளமுள்ளதாக இருக்குமாக இருந்தால் கால் 2ஐயும் முன்னோக்கி தலையை அங்கே கிபிலாவை முன்னோக்குவது. ஏன்? இவர் உயிருடன் வாழ்ந்த காலமும் கிபிலாதான் கஅபா, கஅபாதான் கிபிலா என்று வாழ்ந்தார், தொழுதிருப்பார், எல்லாம் செய்திருப்பார். இவர் மரணித்த மையத்து அந்த கட்டை அந்த இருக்கக்கூடிய 3-4 மணித்தியாலமோ எவ்வளோ மணித்தியாலத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களோட கூடிக்கொண்டிருக்கார்கள். ஒரு நபி தோழர் ஓடோடி வந்தார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய அன்பு தூதர் அன்னவர்களே, உங்களோடு இரக்கமாக இருக்கக்கூடிய ஆகிவிட்டார், இறையடி சேர்ந்து விட்டார் என்று சொன்னார். அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் சொன்னதை தான் அவங்களும் சொன்னார்கள். சொல்லி, இந்த மையத்தின் பிழைகளை மன்னிப்பாயாக, இந்த மையத்தை நேர் வழி பெற்றவர்கள் அவரின் அந்தஸ்தை உயர்த்துவாயாக. இதெல்லாம் கேட்கமா? எங்களுடைய வாப்பா உம்மா மௌத்தான நாங்கள் என்ன சொல்கிறோம்? இப்படி சொல்கிறோம் இல்லையே. அதுக்கு பிறகு சொன்னார்கள், அகிலத்தின் அதிபதியே, எங்களுக்கும் அவருக்கும் பிழை பொறுப்பாயாக. அதற்கு பிறகு அந்த ஜனாசாவுடைய மையத்து குடும்ப பிள்ளைகளுக்கு நீ பிரதிநிதியாக, நீயே தந்தை சகோதரனாக இருப்பாயாக என்று கேட்டார். நாங்கள் யாரும் அப்படி சொல்லுகிறோமா? அந்த துவா இதோ அழிக்கப்பட்ட இந்த துண்டு பிரசங்கள் இருக்கி பாருங்கள். இந்த துண்டு பிரசம் ஒன்று போட்டோ பண்ணினது 10 ரூபா. அம்மாரில் இல்லை, திடீரென்று அடிச்சிருக்கோம். இதில் எல்லாம் நாங்கள் அடிச்சிருக்கோம். ஜனாசாவை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இவருக்கு வரக்கூடிய அந்த ஒதுங்கும் இடத்தார்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த துவாவை அந்த துண்டு பிரசங்கத்தில் இங்கே பார்த்துக்கொள். இது 2வது அங்கம். 3வது அங்கம் என்று சொன்னால், மையத்து வீட்டில் கண்டிப்பாக தவிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஒரு சிலது இருக்கு. கண்டிப்பாக தவிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு வீட்டுடைய சிங்கங்கள், ஆண் சிங்கங்கள், இதை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் செய்வீர்கள். இன்ஷா அல்லாஹ் செய்வீர்களா? இன்ஷா அல்லாஹ். இதை இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு நீங்கள் செய்து காட்ட வேண்டும். நீங்கள் வாக்களித்து விட்டீர்கள் அல்லாஹ், இதை நீங்கள் செய்து காட்ட வேண்டும். ஆண் மையத்தாக இருந்தாலும் தான் பெண் மையத்தான். எங்களுடைய பெண் குலங்கள் மையத்தை கட்டில் சூழாக பிடித்து கூட அப்படியே இருப்பார்கள்.
மௌத்து எல்லாருக்கும் உண்டு. யாரையும் நீங்கள் வைக்கக்கூடாது. பெண் மௌத்தானாலும் நீங்கள் பெண்ணை ஒதுக்கி வைங்கள், ஆண் மௌத்தானாலும் ஆணை. ஏன் அஜினமியத்தான மௌத்தான பெண் இருந்தால் அஜினமியத்தான ஆண் அந்த பெண்ணை பார்க்க வருவான். ஆண் மௌத்தானால் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட துவா. இந்த துவா உங்களுக்கு பாடம் இல்லாத காரணத்தினால் நாங்கள் துண்டு பிரசத்திலே தந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு நீங்கள் பாடமாக்க முயற்சி செய்யுங்கள். அரபையும் போட்டு தமிழையும் பொருளையும் போட்டிருக்கிறோம். அப்போ முதலாவது மையத்து மௌத்தானால் மையத்து மாத்திரம்தான் ஒரு காம்பரா ரூமில் இருக்க வேண்டும், ஒரு ஆணோ பெண்ணோ இருக்கக்கூடாது. முதலாவது. ரெண்டாவது விடயம், ஜனாசா வீட்டில் பேசிவிடக்கூடாது. மௌத்தாயிட்டார், அவர் உயிர் வாழல, அவருடைய மோசமான குறைகள் நடந்திருக்கலாம் மனித நெறியில், அதை பற்றி நீங்கள் பேசிடாதீர்கள், குற்றவாளிகள். நாலாவது விடயம், மரணித்த வீட்டில் தலையில் அடித்து மார்பில் அடித்து ஒப்பாரியிட்டு அழுகுவது கூடாது. அந்த ஜனாசாவுக்கு வேதனையை சோதனைகளை நாங்கள் நீக்குகிறோம். அடிக்கக்கூடாது. அழுகுவதா மனதிலே நாங்கள் கவலை அடைவது தான். ஓலமுட்டு அழுவதை அல்லாஹ்வுடைய அன்பு நபி தடுத்திருக்கிறார்கள். இது ஐந்தாவது விடயம். ஆறாவது, மரணித்த ஜனாசா அடக்கம் செய்யும் இடம், இதுதான் மிக முக்கியம். இப்போ நான் மௌத்தாயிட்டேன், இல்லை நான் உயிரோடு இருக்கேன், எங்கள் வாப்பா மௌத்தாயிட்டார். எனக்கு உடல் பிறந்த சகோதரர்கள் ஆண்கள் ஒரு 4, பெண்கள் 3, எல்லாரும் அரச உத்தியோகராக்கள். இப்போ என்னுடைய வாப்பா மௌத்தானா நான் செய்ய வேண்டிய விடயம் பள்ளிவாசல் அறிவிக்கிறது மிக சிறப்பான ஒரு அம்சம். இப்போ கொஞ்சம் காலமாக நடக்க முன்னே இல்லை. அதனால் ஜனாசா விழுந்தால் அந்த ஜனாசாவை பார்ப்பது, தொழுதில் கலப்பது, இந்த மையத்தை அடக்கிறதில் கலப்பது மிக முக்கியமான 2 கீராத் அடையும். அந்த ரீதியில் அந்த விடயத்தில் ஜனாசா அவருடைய மனைவி, அவருடைய அன்பு பிள்ளைகள், இவ்வளவையும் பேறுகள், புகழ்கள், பட்டங்கள், பதவிகள், அஸ்ரப் ஞாபகத் ஹாஸ்பிட்டல், அமெரிக்கா, பாகிஸ்தான், சவுதி அரேபியா என்று சொல்லுவதை ஏன் தடுங்கள்? ஏன்னு தெரியுமா? மையத்து அறிவிக்கிற நேரத்தில் தான் வாகனங்கள் வரும், காகங்கள் பறவைகள் கத்தும், குழந்தைகள் வைபவம், சாமத்திய விழா, அதில் பெரிய ஒரு கேள்லக்கை அடிங்கள், அச்சகானுக்கு உள்ள காசு போகும், அதில் அடியுங்கள். மௌத்தானதில் நீங்கள் அறிவிக்காத சகோதரர்களே. நான் இதை பற்றி பெரிய பள்ளி ஜும்மாவிலே பேசினேன், ஹிஜ்ரா பள்ளியிலே பேசினேன். நம்முடைய ஊருடைய தலைமையும் அப்படி தலை குளிந்திரு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய குற்றவாளியாக்கப்படுவார்கள். பைத்துமால் சொத்து எப்படியே அறிவிக்கிறார்கள். பள்ளிவாசல் மோதின்மார்கள் ஒரு சிலர்கள் கண் புகத்தல் வாசிக்க தெரியா, மோதினோடு சண்டை பிடிக்கிறார்கள். இன்னென்ன பேசலையே, என்ற தொழிலை செல்லலையே, என்ற பதவி செல்லி சண்டை சச்சரவு நிறைய நிகழ்வு நடந்து. நானும் 18 வருடம் பள்ளி கடமை செய்தவர். என்னுடைய காலத்திலே நடந்த நிகழ்வு நிறைய இருக்கு, நேரம் இல்லை சொல்லுவேன். அப்போ அந்த நேரத்தில் ஒரு ஆள், இது 3வது அங்கம். 4வது அங்கம்தான் ஒரு மையத்து மௌத்தாகி குளிப்பாட்டி கபனிட்டதுக்கு பிறகு அதை தொழுவிக்க வேண்டும். யார் தொழுவிப்பது? இந்த குளிப்பாட்ட விடயத்தில் நாங்கள் யாரும் யோசிக்கக்கூடாது. பள்ளிவாசலுடைய முஅத்திமார்களை நீங்கள் அழைக்கக்கூடாது. நீங்கள் செய்யணும், உங்களோட மையத்தை நீங்கள் செய்யணும். ஒரு அற்புதம் ஆச்சரியம் நாங்கள் இப்போ செய்து காட்ட போகிறோம். குளிப்பாட்டுறதை காட்ட போகிறோம், அடிக்கிறத காட்டுறோம், எந்த இதுவும் இல்லை. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யோசிப்பீர்கள், நாங்கள் முஅத்தினை கூப்பிடாவிட்டால் கவன் கிழிக்க தெரியாதே என்று நீங்கள் பேசுவீர்கள். இத்தனைக்கும் 4-3.5 வருடங்கள் இயங்கிறது. இதோ கஃன் துணி இருக்கிறது. இந்த கஃன் துணியிலே தைக்கப்பட்ட கஃனுடன் யாரும் தேவையில்லை, நாங்கள் செய்து காட்டப்போகிறோம். இதோ நாங்கள் எல்லாம் வைத்திருக்கிறோம், உடுத்தடை வைத்திருக்கிறோம், கொடி கட்டக்கூடிய சீலை, மையத்துக்கு முன்னும் பின்னும் நடுவையும் கட்டக்கூடிய சீலை இப்போ செய்து காட்டுவோம். இதுக்குள்ளே கிட்டத்தட்ட 7 பொதிகள் இருக்கு. சொல்லுகிறேன், கற்பூரம் இருக்கு, சவக்காரம் இருக்கு, சுருமா இருக்கு, கை கவர் இருக்கு, இந்த நகத்துக்கு ஊற்றி எடுக்கக்கூடிய ஈக்கில் இருக்கு, அத்தர் இருக்கு. நாம் ஒரு காலத்தில் கொடி கட்டுவதற்கு கிளிசரியா கம்பு தேடுவோம். நீங்கள் தேட தேவையில்லை, எங்களது கொடியும் இருக்கி. அந்த கொடியை கட்டுறதுக்கு நாங்கள் அந்த செலாகை போன்ற ஒன்றை அமைத்து வைத்திருக்கிறோம். 2 செலாகைகள், மீசாங்கட்டை இருக்கிறது. யாரிடத்தில் நீங்கள் போக வேண்டியதில்லை.
கடைக்கு போனால் தைக்காத துணி, ஒரு நூல்கட்டை, ஒரு ஊஸ், ஒரு சவக்காரம், வாகனத்தை கொண்டு வரலாம். எங்களிடத்தில் எவ்வளோ கதிரை வேண்டுமோ எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தினம் 2 தினத்துக்குள் கொண்டு போனதை போன்று அமானிதமாக ஒப்படைச்சிட வேண்டும். எங்களுடைய சங்கத்திலே கபர் தோண்டக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய சங்கத்தில் தேநீர் வைக்கக்கூடிய அந்த சுடுதண்ணி போத்தல் இருக்கிறது. இந்த பூட்டக்கூடிய லைட் என்ன லைட்? அது ஃபோக்கஸ். அந்த லைட்டுகள் எங்களிடத்தில் இருக்கிறது. கூடாரங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த கபன் செட்டுக்கு மாத்திரம் எங்களுக்கு 5000 ரூபா முடிகிறது. நாங்கள் மிக வறிய கோட்டில் மிக கஷ்டமாக இருக்கக்கூடிய இடத்தில் கேட்டு வந்தால் கொடுப்போம். எங்களை அழைத்தால் எங்களுடைய சங்கங்கள் போய் குளிப்பாட்டி கபனிட்டு தொழுவித்து நாங்கள் அடக்குவோம். எங்களை அழைத்தால் நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். 42 உறுப்பினர்கள் இருக்கிறோம். இதில் ஒரு 18-20 பேர் வெளிநாடு சென்று, மற்ற எல்லாரும் நாங்கள் இருக்கிறோம். இதில் ஒரு சிலவர்கள் நோய்வாய் கஷ்டங்கள் பிரச்சனையால் வராமல் இருக்க எல்லாருக்கும் அழைப்பு விடுத்தோம். ஏதோ முக்கியமானவர்கள் நாங்கள் வந்து இருக்கிறோம். ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னால், இப்படிப்பட்ட விஷயங்கள் குளிப்பாட்டினோம், கபனிட்டோம், இப்போ தொழுவிக்க போகிறோம். சொல்ல தெரியாதா? பள்ளியுடைய இமாம் என்ன சொல்லுவார்? ஜனாசா வந்த உடனே ஜனாசா அதோடைய நிகழ்வை எல்லாம் சொல்லிட்டு தொழுவிக்கிறதுக்கு குடும்பத்தில் யாரும் இருக்கா என்று அவர் கேட்கும். அந்த இமாம் கேட்கும். அப்படி இருக்கிற நேரம், ஓ இது என்னுடைய வாப்பா, இது என்னுடைய உம்மா, இது என்னுடைய லாத்தா என்று நாங்கள் முன் தெரியும். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் உங்கொங்க குடும்பங்களில் ஆணோ பெண்ணோ சிறியவனோ பெரியவனோ மௌத்தானால் நீங்கள் தான் தொழிக்கும். எங்களுடைய தலைவர் சொன்னார், தொழுவித்தால் என்ன நன்மை என்று சொன்னார். பள்ளியுடைய இமாம் தொழிக்கக்கூடாது. நான் அவரை தடுக்கல்ல, உரிமைக்காரன் நாங்கள் இருக்கும்போது அவர் தொழிக்க தேவையில்லை. அவர் தான் அந்த குடும்பத்தில் தான் செய்யும். இது 4வது. இந்த தொழுவித்தல்ல யாரா இந்த மையத்து தொழுகு இருக்குல்லவா, மையத்து தொழுகைக்கு பாங்கு இல்லை, இகாமத் இல்லை, அத்தஹியாத் இல்லை, சுஜூத் இல்லை, ருக்கு இல்லை. மையத்து தொழுகை மட்டும் எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்தில் வந்தாலும் தொழுவிக்கிறதுக்கு ஆகுமாக்கப்பட்டிருக்கு மையத்து தொழுகை. வேறு ஒன்றுக்கும் அப்படி இல்லை. அதனால் இந்த ஜனாசா குளிப்பாட்டிட்டோமா கபனிட்டுட்டோமா தொழுவித்தான் உடனே மையவாடிக்கு போய்த்துறோம். மையவாடிக்கு நாங்கள் போகிறோம், எல்லாம் செய்துட்டு போகிறோம். நாங்கள் போன மையவாடியை சந்தித்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வைன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாயிக்குன். ஓ கபுராளிகளே, கபுர்வாசிகளே, ஆண் பெண் இருசாரர்களே, அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உங்கள் உண்டாவதாக. நீங்கள் முந்திட்டீங்க, இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு நாளைக்கு உங்களை வந்து சேருவீர் என்று ஒரு அச்சம், ஒரு பயம் உள்ளத்தில் உள்வாங்கி கொண்டு தான் போக வேண்டும். போய் மையவாடிக்கு போனால் பள்ளிவாசலுக்கு ஒரு கூட்டம் இருப்பார்கள் இயலாதவர்கள். மையவாடிக்கு போனால் அங்கே ஒரு குருவி கூட்டம் மாதிரி, இங்கே ஒரு குருவி கூட்டம், இங்கே ஒரு குருவி கூட்டம் நிற்பதை ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறார்கள். நாங்கள் மையவாடிக்கு போனால் ஒற்று மொத்தமாக மையத்தடி ஏனிக்கும், அடக்கிற கபரடி ஏனிக்கும். இனிமேல் அதை செய்து கொள்ளணும். ஏன்னு தெரியுமா? அந்த மையத்துக்கு துவா செய்யுங்க. அந்த மையத்தடி அலாய் பலாய் பேசாதுங்க, அதை பற்றி இதை பற்றி கதையாதுங்க. உங்களுடைய குடும்பங்கள் அடக்கப்பட்டிருக்கும். அங்கே போகிறீங்களா? ஆம். அங்கே போகிறீங்களா? ஓம். இந்த ஜனாசாவுடைய கடமை முடித்ததுக்கு மையத்தை அடக்கி முடிஞ்சால் ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுக்கும் வரைக்கும் நாங்கள் நிற்க வேணும். எவ்வளோ நேரம் பிடிக்கும் சொல்லுங்க? ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி ஒரு மாட்டை அறுத்து பிரித்து பேக்கில் போட்டு பங்கு இருந்துச்சுன்னா எவ்வளோ நேரம் பிடிக்கும்? அவ்வளோ நேரத்துக்கு ரசூலுல்லாஹ் நின்றுருக்காங்க, நிற்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் அப்படி நிற்கமா? என் அன்பு வாப்பா மௌத்தான உடனே நான் எல்லாத்தையும் செய்வது கபரடிக்கு போய் அடக்கி போட்டு 10 நிமிஷத்துக்கு உங்களோட நானும் பாஞ்சிடுவேன். பயம் இல்லை. இதில் இன்னும் இருக்கு, நேரம் தராது. அதனால் இப்போது நாங்கள் கபன் கிழிக்க போகிறோம். கபன் கிழிக்க போகிறோம். கபன் கிழிக்கக்கூடிய விடயத்தில் நாம் கொஞ்சம் ரவுண்டாக இருந்தால் எங்களுடைய சகோதரர் வருவார். ஒரு ஆணுடைய கபனை தான் கிழிக்க போகிறோம். ஒரு ஆணுடைய கபன். முதலாவது ஆண் கபன் கிழிக்க போகிறோம். ஆண் கபன் கொஞ்சம் 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 விரிக்கி தந்தால் நாங்கள் கபன் இடுவோம். இவ்விடத்திலே ஒரு ஆளை நாங்கள் நித்திரையாக ஆக்கி அடிக்கழுக வச்சு குளிப்பாட்டி அதே கபனிலே போட்டு அதுக்குரிய தனவதை நாங்கள் செய்வோம். எல்லாரும் பார்த்துக்கிட்டு போங்க இந்த நிகழ்ச்சி. இது காசு கொடுத்து படிக்க மாட்டீர்கள். மிக முக்கியமான பாடம் இன்ஷா அல்லாஹ். ஆணுடைய கபன், ஆண் கபன். ஆண் கபனுக்கு ஆண் கபன் கிழிப்பதற்கு 5.5 முழத்தில் 3 துண்டு வெட்டப்படும்.
5.5 முழத்தில் 3 துண்டு வெட்ட. எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்கள். இப்போ வெட்ட போகிறாங்க. 5.5 முழத்தில் 3 துண்டுகள் வெட்டப்படும். பிறகு 3 முழத்தில் 1 துண்டு வெட்டப்படும். இந்த 3 முழத்து துண்டு உடுத்தடை. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பின்னிக்கிறிக்க மாட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் ஓ, என்ன பெரிய துண்டு தானே. நாங்கள் கவன் கழித்து காட்டுற நோக்கம் என்னையா? நீங்கள் செய்யணும். நீங்கள் செய்ய தேவையில்லை. நாங்கள் எல்லாம் பேக்கில் செய்திருக்கோம். கவன் எல்லாம் அழகாக இருக்கு. எல்லாம் கவன் அழகாக இருக்கு. நீங்கள் தயங்க தேவையில்லை, மயங்க தேவையில்லை. இன்னும் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நல்லாக இருந்தால் மஹல்லாவாசிகள், ஜாரியா மஹல்லாவாசிகள், அதோட ஏனைய மக்கள் வந்திருப்பீர்கள். நீங்கள் இது நல்லாக இருந்தால் உங்களுடைய நிர்வாக சபையை அணுகி இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும். கிட்டத்தட்ட ஆண் ஜனாசாவுக்கு உண்டா 10 யார் துணிகானம். 10 யாரில் முதலாவது எடுக்க வேண்டியது நாம் 5.5 முழத்தை எடுப்போம். தள்ளிப்படி விடுங்க, நீங்கள் விடுங்க. கத்திரிதான் இது கவன் பிடிக்கிற முறை. ஆனால் தைக்கப்பட்டதான் எங்களோட நம்பர்கள்லாம் இருக்கு. அந்த நோட்ஸ் உங்களோட குடும்பங்களை விழுந்தா எங்களுக்கு அறிவிச்சா உடனே வந்து எங்களை பெற்றுக்கொள்ள. இந்த 5.5 முழத்தில் நமக்கு 3 துண்டா என்ன? நீங்கள் அடுத்தது இது அந்த சாரன் சொல்கிற உடுத்தடைக்கு உரிய துண்டு ஒரு 3 ஆளை சைஸை பொறுத்து எடுத்துக்கொள்ளலாம். 3 அல்லது 3.5 முழத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இதில் 3.5 எடுங்க. 3.5 எடுத்தால் பொம்பளைன்னா ஆம்பளைனா கொஞ்சம் அகல மாதிரிக்கவே நான் ஒட்டு தெரிய எடுப்பான். இதில் நாம் அந்த 5.5 முழம் எடுத்ததில் நறுக்கி பாருங்கள். இந்த துண்டில் இதில் நமக்கு அந்த தலைப்பாவுக்கு வேணும். தலைப்பாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச் எடுங்க. 6 இன்ச் எடுத்தால் தான் அந்த ஏற்ற மாதிரி வரும். அதை மடித்து நம்ம எடுக்கணுமே. பூஜை கொடுத்துருங்க. அதே இதில் 2 துண்டு இது எடுங்க. நம்மளோட அந்த கட்டுற சீலைகளுக்கா கொஞ்சம் வெள்ளங்காட்டி கேட்டுக்கோங்க. இதில் அந்த நம்மளோட கொடிக்கம்பில் வச்சு கட்டுறதுக்காக 2 துண்டை வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். இதை நடுவில் கட்டுறதுக்கு எடுக்கலாம். 2 தொங்க சைட்டில் இருந்த மாதிரி இப்படி தைச்சிருக்கேன். தைச்சிருக்கேன். இது தலையில் போடாத பழுகாத அளவுக்கு இந்த தொப்பி போட்டுக்கொள்ளலாம். அதோடு இது கலையாமலுக்கு 2 இடத்த கொஞ்சம் நீட்டாக இருக்கும். கலைய மாட்டேன்.
சரி, இதுக்குரியது. இது கொஞ்சம் விளங்காமல் இருந்தால் கேளுங்க. இது நாம் அந்த துண்டில் கிழித்து எடுத்து போட்டு மைக்க துணி இதில் எடுங்க. இதில் ரெண்டாக மடித்து இந்த முதுகுக்கு போகக்கூடிய அளவுக்கு ஒரு துண்டை எடுத்துட்டு மைக்கத்தை நாம் ஜுப்பாக வெட்டி கொள்வது. தலைக்குள்ளாக போட்டு ஜுப்பாக எடுக்கக்கூடிய அளவுக்கு. மடிச்சது விளங்கினிச்சா? விளங்கிச்சா? மடிச்சுக்கா. இதை எப்படி எடுங்க. எடுத்து இது ரெண்டாக மடித்து அதை இந்த கோணருக்கு எடுங்க. முக்கோணமாக. சரியானே? போட்டு அப்படியே வச்சுட்டான். அதில் அந்த கீழ் துண்டு பக்கம், பெரிய துண்டு பக்கம் அந்த கழுத்துகள் போகாமல் இருந்தாலும் ஒரு வெட்டு வெட்டி வச்சுக்கிங்க. தேவைன்னு சொன்னால் அவங்க போட்டுக்குவாங்க. இது ஜுப்பா. சரி, பிரிச்சிடாங்க. அடுத்து இந்த 5.5 முழம் மைக்க 2 துண்டையும் நாம் கொஞ்சம் தள்ளி இருக்க. அங்கே பின்னப்போ ஓ அப்படியே போடுங்க. அதான் போடுங்க. அடுத்த துண்டை உரமாக ஏற்றி போடாமல் இருக்குது. கொஞ்சம் இங்கே போடும் ஏண்டா சுற்றுறது காணாமல் வரும். ஒரு பலகடை அளவுக்கு, கிட்டத்தட்ட ஒரு முளத்துற அளவுக்கு நான் வச்சுட்டு இல்லைங்க கொஞ்சம் இங்கே அள்ளி போடும். ஓ இதை மூட்டணும். ஒரு 3 இடத்த 4 இடத்த கட்டிக்குவோங்க. ஓ கத்திரி தாங்க. கத்திரியாங்க. இல்லை சரி வைக்கல. எங்க தேவையில்லை. கத்திரிதான். கத்திரி தான். கொஞ்சம் முன்னு போடும். கொஞ்சம் முன்னு தள்ளி போடும். ஓ காலை வைக்கணும். ரைட், கபன் ரெடி ஆகிட்டு கமலை மூட்டியாச்சு. கட்டையில் ஊற்றிவேன். அது வர சரியானே இப்பாங்க கலையாக பார்த்தாங்க. சுருக்காமல் போடுங்க. விளங்குற ஜுப்பாடை இந்த சின்ன பக்கம் இருக்கானே அது முதுகுக்கு வரக்கூடிய அளவு போடுங்க. ஓ கட்டுற இதை உங்களுக்கு விரிக்கிற முறைக்கு விடும்.
ஓ தாங்க ஏதாங்க இதே மடிக்கிறேன்னு சொன்னால் இந்த தலைமாட்டுக்கு மடித்து வச்சிட்டிங்கன்னு சொன்னால் லேசாக தலையிலிருந்து எடுத்து மேலுக்கு போட்டுக்கலாம். இதை உடுத்தாடை அவரை சாரனுக்கு எடுத்து பயன்படுத்துறது. ரைட், இது ஆணுக்குரியது. சரி, ரெடி ஆகிட்டு சரியானே. அதில் தலைப்பாரிக்கு ஓ சரியா ஆறுவா இதிலே வைக்க போகிறோம். இதிலே குளிப்பா இப்போ அடிக்காலுக்கு ஒன்றுமே அடி சுற்றி வைங்களும் சுற்றி வச்சுட்டு மரம் எடுப்போம். ரைட் ரைட் சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ கஃன் கிழிக்கக்கூடிய நிகழ்வை நீங்கள் பார்த்து விட்டீர்கள். கஃன் துணியில் 3 துணிகள் 5.5 முழத்திலும் ஒரு உடுத்தடைக்கு 3.5 முழத்திலும் வெட்டப்பட்டு அந்த 5.5 3 துண்டில் ஒரு துண்டை எடுத்து அந்த ஒரு துண்டில் 6 இஞ்சிக்குள் ஒரு துண்டை கிழித்து அந்த ஒரு துண்டில் 2 கரைகளாக எடுக்கப்பட்டு ஒரு கரை முழுசாக நடுவில் கட்டுவதற்கும் 2 துண்டை முன்னாலும் பின்னாலும் கட்டுவதற்கும் ஆக்கப்பட்டு அதே துணியில் தலப்பாவும் எடுக்கப்பட்டு அதே துணியில் கொடியும் எடுக்கப்பட்டு கொடி கட்டுறதுக்கு சீலையும் அதில் ஆக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டீர்கள் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஒரு சகோதரர் மௌத்தான மாதிரி ஒரு காட்சி. இப்போ திடீரென்று மௌத்தாகிட்டார். திடீரென்று கண்ணை முடிச்சிட்டிங்க. இப்போ நான் மௌத்தாகிட்டார். இப்போ குடும்பம் நண்பர்கள் இப்போ எல்லோரும் இருக்கிற மாதிரி இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு குடும்பம்னு வச்சுக்கொள்ளுங்க. இன்னவர் செய்கிறார். இப்போ கண் திறந்து இருக்கு. மௌத்தானா நாங்கள் முதல்ல வாயுமா உண்டு வாய் ஆவுண்டு வாய் நல்லா ஆகணுங்க. இப்போ இந்த வாய் ஆவுண்டுக்கிறீ குளிப்பாடுற நேரம் கஷ்டம். அந்த சின்ன கரையை ஒன்றுடுங்க. ஒன்று சும்மா சரத்துக்கு சின்னத்தை இல்லை மற்ற துண்டு மற்றது ஓ ஒரு 2 ஹவருக்குள்ளே இதை செய்யணும். நான் இப்போ சென்னனை ஒரு 7 விடயம். இப்போ இந்த அறிக்கை இந்த துண்டில் நடுவில் ஒரு துண்டு அப்படி வெட்டி கொள்கிறேன். வெட்டி இந்த தாடியை அதுக்குள்ளே அமர்த்தி வாயை திறந்து வைங்க. இது மாதிரி கொஞ்சம் இதே மாதிரி ஒரு 2 ஹவருக்குள்ள. இப்போ கண்ணை மூடிட்டோம், வாயை மூடிட்டோம், கை இந்த மாதிரி கிடக்கு. உடனடியாக என்ன செய்ய வேண்டும்? இந்த கையையும் நேர்படுத்தி ஒரு அளவாக உருவிக்கொள். விரல்களை பாருங்கள், உருவிக்கொள்ள வேண்டும். உருகிற நேரம் இங்கே பாருங்கள், இவர் மோதிரம் போட்டிருக்கார். இந்த மோதிரத்தை நாங்கள் கலட்ட வேண்டும். இப்போ அதுக்கப்புறம் என்ன, இவர் கை கடியாரம் கட்டிக்கார். அதையும் நாங்கள் என்ன செய்யணும்? மௌத்தானவர்களுக்கு தான் இந்த விதி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போது இந்த கையை பாருங்கள். இந்த கையும் அப்படி இருக்கு. அந்த கையையும் மையத்துக்கு வேதனை இல்லாமலுக்கு இதை இலகுவாக எடுத்து விரல்கள் சூடாக இருக்கும். மெதுவாக 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 இப்படி ஆக்கிக்கொள்ள வேண்டியது. இது 3வது கட்டம். கையை ஆக்கி கொண்டும் இதுகளையும் கலட்டி கொண்டும் அதற்கு பிறகு இந்த கால் பிரிஞ்சு கிடக்கு. இந்த காலை சின்ன கட்டுங்களா? கட்டுங்க. கட்டிக்கொள்வது. இப்போ இது 4வது விடயம். 5வது இதோ உடையோட திடீர்னு மௌத்தாகிட்டார். இந்த உடையை நாங்கள் எங்கட உடையை கலட்டுவது போல் கலட்ட இயலாது. கத்திரிக்கோலை கொண்டு வந்து இதை எப்படி கலட்டுவதற்கு முன்னால் அந்த உடுத்தடை எடுங்க. சும்மா காட்டுறது தானே. இப்போ இவரை டிஷர்ட்டை வெட்டி எடுத்துட்டோம். இந்த டிஷர்ட்டை வெட்டி எடுத்துட்டோம்னு வச்சுக்கொள்ளுங்க. சாரானோ ரவுசரையும் ரவுசரை நாங்கள் வெட்டுற நேரம் இந்த சைட்டால் அந்த சைட்டால் வெட்டுற நேரம் இந்த உடுத்தடையை நாங்கள் என்ன செய்ய வேண்டியது? அப்படியே போட்டுக்கொள்ள வேண்டியது. போட்டுட்டு இந்த உடையை கழட்டுவது என்ன, இப்படி உடுத்தடையை போட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அவர் அணிந்திருந்த ஆடைகள், உள்ளாடை வெளியாடைகளை எல்லாத்தையும் நாங்கள் பக்குவமாக மையத்துக்கு வேதனை சோதனை இல்லாமல்
கலட்டி எடுத்துட்டோம். இப்போ கலட்டி எடுத்துட்டோம். இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அடிக்கழுகும். இதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் அடிக்கழுக போகிறோம். உடையெல்லாம் கலட்டிட்டோம், நெறி வச்சாச்சு. இப்போ நாங்கள் அடிக்கழுக போகிறோம். 20 சவத்தில் வாங்க வாங்க ஃபௌசன், 2 பேர் வாங்க. 2 मेरे को सत्य இங்கே வர. இப்போ போகிற நிகழ்வு அடிக்கழுகு. இந்த அடிக்கழுகுன்னு ஏன் என்று நான் சொல்லிட்டேன். இப்போ அடிக்கழுக போகிறோம் வசத்து. இப்போ பாருங்கள், இந்த 2 கையையும் இப்படியே வச்சு மெதுவாக நாங்கள் உருவுறது. இப்போ உருவிட்டோம். இப்போ வைங்க, அப்படி மெதுவாக வைங்க. இப்போ வாங்க காலுக்கிட்ட, கால் வாங்க, அவ்வளோங்க. ஓம் ஓம் ஓம். இப்போ காலை கொஞ்சம் விரித்து விரிங்க, விரிங்க, இன்னும் விரிங்க. இப்போ இது தண்ணி கோப்பண்டு வச்சுக்கொள்வோம். இப்போ உடுத்தடை தான் கிடக்கேனே, நாங்கள் உரியினத்தால் ஏதோ அந்த களி வரைகளால் வந்திருக்கு. இப்போ நான் என்ன செய்வேன்? இன்னும் வருஷத்துக்கு காலம் இந்த தண்ணீரை முதல் உள்ளுக்கு அடிக்கணும். ஒரு தரம் 2 தரம் அடிச்சுட்டு இந்த கையை போட்டு, இடது கையை போட்டு வேண்ட அளவுக்கு அந்த முன் துவார எச்சு வாயுகளை துப்புரப்படுத்துறது. துப்புரப்படுத்தி திரும்ப ஒரு 2 தண்ணி எடுத்து உள்ளால் அடிச்சுடுறது. இப்போ மையத்திலே உடம்பில் இந்த உடுத்தடை மட்டும்தான் இருக்கு. இப்போ இங்காலையும் அழகாக கழுவிட்டோம், இங்காலையும் அழகான முறைக்கு நீக்கிட்டோம். நீக்கினதுக்கு பிறகு வைங்க வச்சு. இப்போ கட்ட தேவையில்லை, ஏன் சூடாக ஆறிட்டேன். இப்போ அழகாக வச்சுக்கொள்ள வேண்டும். இப்போ நாங்கள் அடிக்கழுவிட்டோம். அதற்கு பிற்பாடு நாங்கள் செய்ய வேண்டியது மையத்தை ஒரு வெள்ளை புடவையால் நாங்கள் போற்றி கொள்வது. இப்போ உங்களுக்கு விளங்கிட்டு, அடிக்கழுதெல்லாம் ஒரு அளவுக்கு விளங்கிட்டு வெள்ளை புடவையால் போற்றி கொள்வது. போற்றிட்டு அந்த மையத்துடைய வீடு அந்த காம்பராக கொஞ்சம் இட வளம் வசதியாக இருக்குது. இடம் இல்லை, கஷ்டமாக இருக்குன்னு எங்களுக்கு எப்படி ஒரு திசையில் வைக்கலாம்? ஒரு சுன்னத் இடவளம் அழகாக இருக்கமாக இருந்தால் இதே அமைப்பில் வைத்து அந்த புடவை சீலை அப்படி எடுங்க. அந்த பாத்திரத்தை எடுத்து பேக் எடுத்துட்டு இதை எடுத்து அப்படி வைங்க. இப்போ இது ஒரு உயரம் இப்படி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு செங்கல்லோ அப்படி இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கும். இப்போ இது ஒரு உயரம் வைங்க. இந்த உயரத்தை வாங்க தூக்கு வைங்க. இப்போ தலை ஒரு 3 இன்ச்சு உயரத்தில் இருக்கு, கால் 3 இன்ச்சு பணிவில் இருக்கு. இப்போ நோக்கம் என்னென்னா, இந்த உயிர் எங்களை விட்டு பிரிந்தாலும் இவர் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் கிபிலா என்று இருப்பார். அதனால் அல்லாஹ் என்ற உயிர் இருக்கும் போதும் கிபிலா கஅபா தான், என்ற உயிர் போனாலும் என்னுடைய உயிர் அல்லாஹ்வை சந்திக்கிற புதைகுழிக்கு போகிற வரைக்கும் கிபிலாவோடு இந்த ஜனாசா இருக்கு. தலை உயர்ந்து காலிருந்து ஏதோ சுஜூது சிரம் பணிந்திருக்கு. நெத்தி அல்லாவை பார்த்த வண்ணமாக, கிபிலாவை முன்னோக்கிய வண்ணமாக இப்படி ஒரு ஜனாசாவை வைக்க வேண்டும். இது அடிக்கழிட்டு. இப்போ அடிக்கழிகிற நிகழ்வையும் பார்த்து அதுக்கு முன்னுள்ள நிகழ்வுகளையும் பார்த்துட்டோம். இப்போ இன்ஷா அல்லாஹ் குளிப்பாட்ட போகிறோம். குளிப்பாட்டுற நேரத்தில் நல்லா விளங்கி கொள்ளுங்கள். குளிப்பாட்டுற இடத்துல நீங்கள் புறத்தியாக்கள் யாரையும் எடுக்கக்கூடாது. புறத்தியாக்கண்டா யார்? பக்கத்து வீட்டுக்காரன், கூட்டாளிமார், பள்ளிவாசுடைய மாதின்மார், இவங்களெல்லாம் தேவையில்லை. ஏண்டா தைக்கப்பட்ட உடறிக்கைகளை இப்படியெல்லாம் உங்களுக்கு காட்டக்களை தேவையில்லை. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? இப்போ இவர் என்னுடைய சகோதரன், என்னோட பிறந்த சகோதரன், இவரும் அவரும் வேறு 3 பேரும். நீங்கள் 3 பேரும் வாங்க, மற்ற யாரெல்லாம் வெளியிறங்க, மற்ற ஒருத்தரும் வரப்படா. குளிப்பாட்டி முடியும் சகோதரர் தான் கூப்பிட்றேன். ஏன் பொம்பளையில் இருந்துக்கு? இது ஆம்பளை மையத்தை பொம்பளை மையத்துக்கு எடுக்கு. பொம்பளை மையம். இப்போ வாப்பா, இவர் எங்கே வாப்பா, இவருக்கு பிறந்த பிள்ளை இவ்வளோ பேரும். இப்போ நான் ஒரு புறத்தியாண்டா என்ன எடுக்கக்கூடாது. இப்போ வேறு யாரும் இல்லை, சந்தேகத்தை கேட்காது, வேறு யாருமே எடுக்கக்கூடாது. இந்த 4 பேரும் தேவையில்லை. ஏது அவங்க நிற்க வாப்படமா எதுவும் குளிப்ப நிற்க. இப்போ என்ன செய்வோம்? குளிப்பாட்ட போகிறோம். நாங்கள் இப்போ குளிப்பாட்ட போகிறோம். குளிப்பாட்ட நேத்தையில் நாங்கள் என்ன செய்வோம்? முதலாவது குளிப்பாட்டக்கூடியவர் ஒது செய்து கொள்ள வேண்டும். யார்? குளிப்பாட்டுபவர். அவர் ஒது செய்து கொள்ள வேண்டும். இந்த 4 பேரும் ஒது செய்து கொள்ள வேண்டும். குளிப்பாட்டி மையத்தை அடக்கினதுக்கு பிறகு அந்த குளிப்பான 4 பேரும் குளிப்பது சிறப்பான ஒரு அமல்.
நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் குளிக்க வந்துட்டோம். இங்கே குளிக்க வந்த இடத்துல, இப்போ குளிப்பாட்டுற வந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பேர் என்ன செய்வீங்க, இளந்தேலையில் அடித்து உடைச்சி கொண்டாந்து அப்படி வடித்து கொண்டாந்து வச்சுருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் ஜம்சம் தண்ணியை கொண்டாந்து வச்சுருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இந்த கற்பூரத்தை உடைச்சி கொண்டாந்து வேறையே வச்சுருப்பீங்க. இப்போ கற்பூரம் இருக்கி, ஜம்சம் இருக்கி, இளந்தேலை இருக்கி, நம்மளோட பாவிக்கக்கூடிய நல்ல சுத்தமான நீரும் இருக்கி. அன்புள்ள சகோதரர்களை, உங்களோட அன்பாக பணிவாக கேட்கன், இளந்தலையை ஏன் பாவிக்கணும் என்று உங்களுக்கு கேள்வி வரும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சவக்காரம் என்ற பொருள் இல்லை. யுத்த காலங்களில் வெட்டப்பட்டு காயங்கள் இருக்கும். எங்களுக்கு தெரியும், எங்கள் உடம்பில் ஒரு நாளைக்கு பின்ன 2 நாள் 3 நாள் 4 நாள் அந்த காயம் தான் மனம் அடிக்கும். அப்போ அதை ஹாஸ்பிட்டலுக்கு போகிற நேரம் நம்ம களி துப்புரவாகிட்டு போனால் அந்த வேதனை அங்கே குறையும் முடியும் நம்ம நினச்சி போவோம். அந்த சவக்கரம் இல்லை. இளந்தலையில் அல்லாஹ் ஒரு தன்மையை வைத்திருக்கான். சவக்கர நுரை போன்ற நுரை வரும். அதை அடித்து எல்லாம் தான் நுரை வரும். அந்த நுரையை அந்த ஜனாசா மையத்துக்கு இருக்கான். ஆனால் ஜனாசா அந்த யுத்தத்தில் ஷஹீதாகி உடனே மௌத்தானவர்களுக்கு அந்த குளிப்பாட்டுவதும் இல்லை, அந்த கபனிடுவதும் இல்லை. நல்லா வளைக்கணும். யுத்த காலத்தில் மௌத்தானவர்களுக்கு குளிப்பாட்டுவதும் அல்ல, கபனிடுவதும் அல்ல. அவங்களை என்ன செய்கிறது, தொழுவிக்கிறது, அடக்கிறது. அதே உடுப்படாம் 4 நாள் 5 நாள் 6 நாள் ஒரு மாதம்னு அந்த காயத்தோடு இருக்கார். காயம் வாடை அடிக்கும். அதுக்கு பிறகு மௌத்தானார். அப்போ அவருக்கு என்ன செய்யணும், குளிப்பாட்டணும், கவனிடணும், தொழுவிக்கணும், நல்லடக்கம் செய்யணும். அப்போ அந்த தண்ணீரை ஊற்றிட்டு நபிகளார் காலத்தில் 7 பூவல் தண்ணியை கொண்டு வந்தால் பாவிப்பாங்க. 7 பூவல், அதுவும் ஒரு சுன்னத். இப்போ அப்படி தேட தேவையில்லை. இப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டியது, அந்த குளிப்பாட்டுறதுக்கு நாங்கள் என்ன ஆரம்பிக்கிற நேரத்தில் குளிப்பாற்றுவர் ஒது செய்து வந்து முதலாவது என்ன செய்ய வேண்டும், வலது கையால் தண்ணீர் எடுத்து வலது பாகத்தில் கொஞ்சம் ஊற்றி தலைகளை தராவி இந்த கையை தாங்கி கொஞ்சம் ஊற்றி கொண்டு போகிற, வலது பக்கம் ஊற்றி கொண்டு போகிற. அது காணாட்டி திரும்ப இன்னொரு 2 3 ஊற்றுற. அதுக்கு பிறகு இடது பக்கம் இடது பக்கம் ஒரு 3 தரம் 4 தரம் ஊற்றி கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம், சவக்காரம் இருக்குது நம்மளை பாவிக்கிறது. சவக்காரத்தை இந்த கோப்பையில் போட்டு ஒரு சீலையை உண்டை போட்டு நுரையை அடிப்பாங்க வளமையானவ. அந்த நுரையை அடிக்க நாம சவக்கரம் போகிற மாதிரி போடலாம். அந்த நுரையை அடிக்க என்ன செய்யணும், இந்த நுரையை தேய்ச்சி ஃபுல்லாக ஊற்றுற. சவக்கர நுரைங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சுருக்கமாக சொல்கிறேன். சவக்கர நுரையை போட்டுட்டு 2 சகோதரர் இங்கே வாங்கலாம், இடது பக்கத்துக்கு கிருப்புங்களேன், ஜனாசாவை கட்டுங்களேன், வாங்க இங்கே வாங்க. இதே மாதிரி இப்போ நான் என்ன செய்வேன், திரும்ப என்ன நிற்கிறேன், நான் இந்த சவுக்கர நுரையை கீழெல்லாம் ஊற்றுவேன். நிறைய கொஞ்சம் கூட ஊற்றுவேன். இந்த தண்ணி சவுக்கர நுரையை வந்து வடிஞ்சு போகும் தானே, இங்கெல்லாம் வடிஞ்சு போகும். நல்ல கால் நகங்கள் வரைக்கும் ஊற்றுவது. இப்போ வைங்க, இப்போ இங்கே இருப்பிட்டுங்க. அதே மாதிரி சவுக்கரத்தை இங்கிருந்து ஊற்றிட்டு வந்துவிட்டு தலையிலையும் நல்லா அழகாக தொழிக்கிறேன். அப்போ பக்கத்தில் இருக்கிற 3 பேர் 4 பேரில் 3 பேர், ஒரு ஆள் 3 பேர் பிடிச்சா ஒரு ஆள் நிற்பார். அவர் இந்த தலையை போட்டு கசக்குவார். அந்த சவுக்கரை நிறை வாரத்துக்கு இப்படியே கசக்குவார். இந்த மாதிரி அழகாக கசக்குவார். இப்போ விடுங்க. இப்போ இந்த சவுக்கரை நிறை போகிற வரைக்கும் தண்ணீரை ஊற்றுறேன். தண்ணியை அழகாக ஊற்றி போட்டு இன்னும் புரட்டின மாதிரி அங்காலையும் தண்ணியை ஊற்றி இங்காலையும் தண்ணியை ஊற்றுறேன். குளிப்பாட்டி முடிச்சு. இது யாரும் புறத்தியான் வேணுமா, வேறு யாரும் தேவையா? இவ்வளவும் எங்களுக்கு செய்ய இயலதா? இவ்வளவும் தான். ஆனால் மையத்தை திமித்த மாதிரி பரவாயில்லை. ஆனால் பொறுங்கிறன் என்று அல்லாவே பாட்டியாச்சு. இப்போ சம்சம் தண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த குளிப்பாட்டி முடிஞ்சது. இப்போ குளிப்பாட்டி முடிஞ்சு எங்கள் வாப்பாக்கு நாங்கள் உரிமை தண்ணி ஊற்ற போகிறோம். உரிமை தண்ணி ஊற்ற போனாலும் சொல்லுவாங்க, வாங்க உரிமை தண்ணி ஊற்றுறாக்கலாம், வாங்க. கதவை சம்சம் தண்ணி இல்லை, மருந்து 100 நோக்கி மருந்து. இந்த கட்டைக்கு ஊற்ற சொல்லி தாராங்க. அது தேவையில்லை, அது அல்லாஹ்வுடைய அருள். இந்த தண்ணி இன்னும் பாவிக்கிற தண்ணி மட்டும் போதும். இப்போ நாங்கள் என்ன குளிப்பாட்டி முடிச்சு இப்போ இந்த குளிப்பாட்டுதல்ல அதுக்குள்ளே ஈக்கில் வச்சிருக்கோம். 3 ஈக்கில் இருக்கு. ஒரு ஈக்கில் எடுத்து கைகளுக்கு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் சுருக்கம் வச்சல் நேரம் போகுது. கையிலே எடுக்கிற வலது கை வலது கால், இடது கை இடது கால் ஊற்றி கழுவிடுறோம், அவ்வளோதான். இப்போ நாங்கள் ஒதுச்சி போகிறோம். ஒதுச்சியது கொஞ்சம் துப்புரவான தண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்களோட கேள்வி இப்போ வருது. இப்போ இது தண்ணி இது வச்சுக்கொள்ளுங்க, இது ஊற்றுங்கப்பா. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இப்போ ஒதுச்சி இது காட்ட போகிறோம், வாங்க கை இப்போ இது ஊற்றுங்க. இப்போ அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு முடிஞ்சு. ஒதுவின் சுன்னத்துக்கள் 10ல் முதலாவது அவுது பிஸ்மி, ரெண்டாவது 2 கையையும் மணிக்கட்டு வர கழுகுற முடிஞ்சு. மூணாவது நினைக்கிற வாயு கொப்பளிக்கலாமா? கொப்பளிக்க முடியாது, கட்டி வச்சிருக்கோம். நான் மூக்குக்கு செலுத்தலாம். தண்ணி எடுத்து மூக்குக்குள்ள அழகான முறைக்கு நம்ம வளமையை செய்கிற மாதிரி துறைச்சி கொள்கிறேன். இது ஒதுவுடைய சுன்னத்தில் 4. இப்போ ஒதுவுடைய ஃபர்லு 6. முதலாவது என்ன? நியத்து வைத்தல். இந்த ஜனாசாவோட நியத்து என்ன? இவருக்கு இந்த என்ன குளிப்புக்கூடிய நேத்தையில் இவர் முழுக்கா குளிப்பான்னு நமக்கு தெரியாத குளிப்புண்டு வச்சுக்கொள்ளும், முழுக்க தேவையில்லை. ஜனாசாவுடைய ஃபரலான குளிப்பை நிறைவேற்றுகிறேன், ஜனாசாவுடைய சுன்னத்தான குளிப்பை நிறைவேற்றுகிறேன் முடிச்சு. இப்போ நாங்கள் மோங்கல் அப்புறம் ஒதுவுடைய ஃபர்லில் முதலாவது நியத்து வைத்தல். ஒதுவின் ஃபர்லை இருக்கிறேன், அவருக்கு நாம் செய்ய போகிறோம். ரெண்டாவது என்ன? முகங்கள் அப்புறம் ஊற்றுங்க. இப்போ முகம் தலைமுடி முளைப்பதிலிருந்து நாடிக்குழி நீளம், அகலம் ஒரு செவி இருந்து மறு செவி. அப்போ இவ்வளவுக்குள்ளே நாங்கள் என்ன செய்வது? இந்த தண்ணியை ஊற்றி இவ்வளோ தேய்ச்சி கொள்கிறோம். 3 தரம் தேய்ச்சிட்டோம். இப்போ ஒதுவுடைய ஃபரலில் 2 முடிச்சு, நியத்தும் ஃபரலும். மூணாவது என்ன? 2 கைகளை முழங்காய் உட்பட கழுகுறேன். ஊற்றுங்க. ஊற்றுங்க. இப்போ ஒதுவுடைய ஃபர்லில் 3வது விஷயம் முடிஞ்சு. ஒதுவுடைய சுன்னத்தில் 5வது தாடி. இவருக்கு தாடி இருக்கு, தாடியை குடஞ்சி கழுகுற. ஊற்றுங்க தண்ணியை. இது பெரிய தாடி தான், கொஞ்சம் சின்ன தாடி. நாங்கள் தண்ணியை ஊற்றிங்க, இந்த மாதிரி தண்ணியை கைக்கு எடுத்து இப்படி இப்படி இந்த மாதிரி செய்து கொள்கிறேன். செய்யலாம் தானே? இது பெரிய தாடிக்கு தான் விரலில் போட்டு இப்படி கோரி தண்ணியை ஏற்ற வைக்கிறேன். இப்போ இது 5வது. ஒதுவுடைய சுன்னத்தில் 6வது 2 காதுகளையும் உட்புறம் வெளிப்புறம் கழுவுவது. உட்புறம் வெளிப்புறம் தண்ணி எடுத்து நம்ம வளமையை ஒது செய்கிற மாதிரி இந்த விரலை வச்சு உள்ளுக்கு இங்கே பாருங்கள், இப்படி வச்சு மையத்துக்கு இந்த விரல் போடுறது கஷ்டம், அதை வெளியாக்கி இந்த விரல் உள்ளுக்கு போட்டு உள்ளுக்கு அழகான முறைக்கு. இது ஒதுவுடைய சுன்னத்தில் 6வது. ஒதுவுடைய சுன்னத்தில் 7வது தலை முழுவதையும் தண்ணீரால் தடவுதல். ஒதுவுடைய ஃபர்லில் 4வது தலையில் சில பகுதியை தடவுறோம். அப்போ நாங்கள் ஃபுல்லாக தடவுவோம், இதையும் செய்து கொள்வோம். ஃபர்லை ஏன் விடுவோம்? சுன்னத்து. அப்போ ஒதுவுடைய ஃபர்லில் 7 முடிஞ்சு. ஒதுவுடைய ஃபர்லில் சுன்னத்தில் 7 முடிஞ்சு, ஃபர்லில் 4 முடிஞ்சு. ஒதுவுடைய ஃபர்லில் 5வது 2 கால்களையும் கரண்டைக்கால் கழுவுது. அப்போ ஒதுவுடைய சுன்னத்தில் 8வது கால் விரல்களை கோரி கழுகுறது. நாங்கள் ஒது செய்யும் போதும் இன்ஷா அல்லாஹ் இடது கையுடைய சின்னி விரலை எடுத்து வலது காலுடைய சின்னி விரல் போடுவது. இதுதான் கோரி கழுகுறது. இடது கால் வலது காலுடைய சின்னி விரல் ஆரம்பித்து இடது காலுடைய பெருவிரலில் ஆரம்பிக்கிறோம். அப்போ நாங்கள் ஜனாசாவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். ஊற்றுங்க, ஊற்றுங்க, காலங்க ஊற்றுங்க. இப்போ இங்கே நான் இடது காலம் ஆரம்பிக்கிறேன். ஊற்றுங்க. இப்போ ஒதுவுடைய ஃபர்லு 5 முடிஞ்சு, ஒதுவுடைய சுன்னத்து 8 முடிஞ்சு. 9வது என்ன? இடதை விட வலதை முப்படுத்துகிற. 10வது என்ன? தொடர்ச்சியாக 3 விடுத்தம் செய்துட்டோம். ஒதுவுடைய ஃபர்லு 6வது என்ன? தொடர்ச்சியாக 5 செய்துட்டோம். நியத்து, முகம், கை, தலை, கால் முடிஞ்சா. இப்போ குளிப்பாட்டி முடிஞ்சு. இப்போ நாங்கள் கவன் இடப்போகிறோம். இப்போ உங்களுக்கு அடிக்கடி காட்டிலும் குளிப்பாட்டி காட்டிலும் இதில் சந்தேகம் இருந்தால் குறைஞ்சதும் கழுங்க. இதில் ஏதாவது இருந்தால் கேளுங்க, இருந்தால் கேளுங்க, டக்குன்னு கேளுங்க. இல்லை ரைட். இப்போ நாங்கள் கவன் இடப்போகிறோம். கவன் எடுங்க, இதை கொஞ்சம் அதுக்கு மடித்து வச்சுருங்க. மையத்தை எழும்பிட்டு எங்கிட்ட அனுப்பிச்சாலும் பிரச்சனை, எங்கிட்ட அனுப்பிச்சாலும் பிரச்சனை. சரி சரி, மாறுபட நல்லந்தான். தலை மாட்டேன் அங்கராக்கி கால் மாட்டேங்க. ஓ நல்லந்தான், நல்லந்தான். போட்ட உடனே இதை கலட்டி எடுத்துடுறேன். வலது பக்கத்தை போடுறது. போட்டு இங்கே பாருங்கள், உடுத்தடையே போட்டோம். இப்போ இது போட்டு முடிஞ்சோடனே எங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன? ஜுப்பாவை போட போகிறோம். இங்கேயும் அதே மாதிரி எடுத்துடுறோம்.
முடிஞ்சு. சுருமா இவ்வளவு தான் போடுறேன், வேறு ஒன்றும் போடல. அதுக்கு பிறகு அத்தர்கள் பஞ்சில் துவட்டி இந்த கண் கோடையில் 2, இந்த 2 மூக்கில் 2, இந்த வாயில் உண்டு. நாங்கள் கவன் போகிறதுக்கு முன்னே விரும்பினா நம்ம 2 பஞ்சு எடுத்து இந்த கம்பு கட்டு கொண்டு வச்சிடுறேன். இப்படி விரிக்காக்கள் வச்சிடலாம். இவ்வளோ தான் வைக்கிறேன். இவ்வளோ வச்சு முடிச்சு. இப்போ இதுக்கு பிறகு கிழங்குலன் வைங்க, இப்படி வைங்க. ரைட். இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். உடுத்தடை கட்டிட்டோம், ஜுப்பா கமீஸ் போட்டுட்டோம், சுருமா போட்டுட்டோம், அத்தரு போட்டுட்டோம், தலைப்பாகை கட்டிட்டோம். அத்தர்கள் மீதமாக இருந்தால் எடுத்து ஃபுல்லாக தொளிச்சு கொள்வது. இப்போ முடிச்சு. இப்போ நீங்கள் கவனை கட்டுற மாதிரி எடுக்கு. முகத்தை மூடாமல் முதல் அதை போடுங்க. இடது பக்கத்தை போடுங்க. முதல் என்ன செய்வேன், மையத்து வந்த உடனே எல்லோரும் நிற்போம். இப்போ நான் முதலாவது என்ன செய்வேன், இந்த ஜனாசாவுடைய சொந்தக்காராக்கெல்லாம் முன்வரிசைக்கு வாங்க, 2வது 3வது சபையில் நில்லுங்க என்று போட்டு, இந்த ஜனாசா யாருக்கும் கடன் கொடுக்கும்போது இருக்கா என்று பள்ளி அங்கே வைப்பாங்க. இருக்கா இருந்தால் இந்த கடன் இருக்கா, யாராவது சொன்னால் கடன் இருக்கா, யார் கொடுக்குற பிள்ளைகள் கொடுப்பீங்களா, இவ்வளோ சமுத்திரத்து மத்தியில் ஓம்னு சொல்லுங்க. எப்போ கொடுப்பீங்க, ஓம். அதுக்கு பிறகு தான் தொழிக்கணும். இப்போ இவர் கடன் கொடுத்தாச்சு, வசியத்து செய்து, அதுக்கு பிறகு இவர்கிட்ட சொத்து மத்துக்கள் இருக்கா, ஓம். இவர் மரண சடங்குக்கு எடுக்கிறேன், மரண சடங்குக்கு அதில் எடுக்கிறேன். எங்கள் வாப்பாவுக்கு நானும் கவன் போட போகிறேன், எங்கள் வாப்பாவுக்கு பொம்பளை பிள்ளை சொல்ல நான் உழைச்சதை போட போகிறேன். அவரை சொத்து மத்திரிக்கு நீங்கள் ஒருத்தரும் போட தேவையில்லை, அவரை சொத்து மத்தில் நீங்கள் போடும். அப்போ முதலாவது என்ன செய்தோம், ஜக்காத்து கொடுத்தாரா, ஓம். கடன் கொடுக்கல் வாங்க இவர் யாருக்கும் இருக்கா, இவருக்கு தருமதி இருக்கா அப்படின்னா அந்த சக்காத்தில் அது பொருளை கொடுக்கணும். இவருக்கு யாராவது குடும்பம் இருக்கா, ஆவணம் கூட புள்ள குட்டியல் எல்லோரும் வாங்கிக்கொள்ளணும். இதுக்கு பிறகு இவர் வசியத்தை செய்திருக்காரா, ஏதாவது ஓம், அந்த வசியத்தை இவ்வளோ நாளைக்கு கொடுத்துருவோம். அதுக்கு பிறகு சொத்து மத்துக்கள் இருக்கு, இவரை மரண சடங்கு பாவிக்கிறோம். அதுக்கு பிறகும் இருக்குதா, ஓம். இருந்தால் இவருக்கு 3 ஆம்பளை பிள்ளையும் 2 பொம்பளை பிள்ளையும், அந்த சொத்தை எல்லாம் எடுத்து ஆம்பளை பிள்ளைக்கு 3ல் 2 மடங்கும், பொம்பளை பிள்ளைக்கு 1 மடங்கும். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இப்போ மையத்து மண்ணுக்கு போகுதே வாப்பா, இவர் சொத்து மத்துக்கள் இருக்கு, சக்காத்து கொடுக்கணும். அந்த மையத்தை அடக்குறோம் இல்லை. அப்போ அவங்க இந்த அவரை சொத்து மத்துக்களை கணக்கு பார்த்து பிள்ளைகளை கூப்பிட்டு சக்காத்து கொடுக்கலையா, நீங்கள் சக்காத்து கொடுக்கணும். மையத்தை அடக்க போகிறோம், என்னைய போகிறீங்க, நாங்கள் கொடுக்கும். இல்லைன்னா நாங்கள் வச்சு மையத்தை அடக்க மாட்டோம், சக்காத்து கொடுக்கும். ஏன்னா எங்களுக்கு கேட்குற கடமை கொடுக்கணும். அவர்கிட்ட யாரும் மையத்தை வச்சு சப்ப மாட்டாங்க. கடனை இருந்தாலும் 1000 முன்னோடு ரசூலோட காலத்தில் மையத்து வந்த உடனே இதுக்கு யாராவது கடன் குடும்பம் இருக்கா, ஓம். ரசூல்லா சொன்னாங்க, சல்லு அலா சாஹிபுக்கும், உங்களுடைய சகோதரன் நீங்கள் சொல்லுவீங்க, நான் பின்னுக்கு போய்த்தாங்க நபி. அவங்க ஒரு சஹாபி எழும்பி வந்து, யா ரசூலல்லாஹ் நான் அதை கொடுக்கேன். மையத்தை அடக்கப்பட்டு 3 தினங்களாக அவர் கொடுக்கவில்லை, நபிகளாருக்கு முன்னால் வரல. 4வது தினம் கொடுத்து விட்டு நபிகள் அடுத்து வந்து, யா ரசூலல்லாஹ் 3 தினங்கள் தேடி நான் கிடைக்கல, 4வது தினம் ஏற்றுக்கொண்டு நான் கொடுத்துட்டேன். ஏனென்றால் இன்னத்தை கடன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னத்தைன கடன் முஅல்லகத்தும் ஃபில் அர்ஷ், அல்லாஹ்வுடைய அர்ஷில் தர்பாரில் இறைச்சி உலகத்தில் கொழுகப்பட்டு ஊக்குல இருக்கிற மாதிரி இவருடைய ரூஹு கொழுகப்பட்டிருக்கு. குடும்பத்தில் யாராவது என்னுடைய மனைவி பிள்ளைகள் என்ன கடனை கொடுக்க மாட்டாங்களா, கொடுக்க மாட்டேன், அந்த ரூஹு ஆதங்கத்தில் இருக்கு. இந்த ரூஹு ஆதங்கத்தில் ஆர்வத்தோடு கொடுக்க மாட்டாங்களா, நான் இது கொழுகப்பட்டு நான் எடுக்கப்பட மாட்டேனா, நான் சொர்க்கத்துக்கு போக மாட்டேனா என்று கவலைப்பட்டு தான் கொழுகப்பட்டிருக்கும். அதனால் யாராக இருந்தாலும் கடன், யாருக்கு கடன் கொடுமை இருந்தாலும் நீங்கள் மௌத்து திடீர் கடனாக மௌத்தாயிராதீர்கள். கடனாக நீங்கள் மௌத்தான கொடுக்க ஓதி காட்டுங்க அண்ணா. ரைட்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கருத்தை மட்டும் சொன்னால் இதோட முடியுது எங்களை கட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த துஆவை ஓதி 3வது ரக்காயத்தில் கொஞ்சம் நேரம் கூட தரப்படும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருந்த குளிப்பாடத்தை பார்த்த உடனே அல்லாஹும்ம ஃபில் வர்ஹம் அல்லாஹும்ம ஃபில் வர்ஹம். மையத்து 3வது ரக்கா தொழுகைகளையும் அல்லாஹும்ம ஃபில் வர்ஹம். சரியா? இது யோசிங்க பாப்போம். அன்புள்ள சகோதரர்களே, இது என்னுடைய வாப்பாண்டு வச்சுக்கொள்ளுங்க. பாருங்க, அல்லாஹும்ம ஃபில் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி முதகலஹு வஇதுஹு வஅத்கிலில் ஜன்னா வஇதுஹு மின் அதாபில் கப்ர் வ மின் அதாபின் நார். இந்த துஆவுடைய கருத்தை பாருங்க. அதோட எங்களுடைய அங்கங்க நிகழ்ச்சி முடியுது. யா அல்லாஹ், இந்த ஜனாசாவுடைய பாவத்தை மன்னிச்சிரு, இந்த ஜனாசாவுக்கு ரஹமத்தை செய். வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு, இவர் உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே செய்த குற்றம் குறைகள் தவறுகளை இவரை விட்டும் அலட்சியப்படுத்திடு, தூரமாக்கிடு. வஅக்ரிம் நுஸ் கமா யுனக்கல் ஸௌபுல் அபியது மினத் தனஸ். இறைவா, தொழுகையில் கேட்கும் அல்லாஹ்விடத்தில், இறைவா வெள்ளை ஆடைகளை சவக்காரங்கொண்டு தூய்மைப்படுத்தி துப்புரவு செய்து போன்று இந்த ஜனாசாவை நீ துப்புரப்படுத்தி தூய்மைப்படுத்தி சொல்லிட்டு சொல்லுவோம். வகசில் என்னுடைய வாப்பாவுடைய ஜனாசாவை தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் நீ குளிப்பாட்டுவாயாக. யாரிடத்தில் கேட்கும்? எங்களை படைச்ச ரப்பிடத்தில் கேட்கும். தண்ணீராலும் ஆலங்கட்டியாலும் பனிக்கட்டியாலும் இந்த ஜனாசாவை குளிப்பாட்டு ரப்பி சொல்லிவிட்டு செல்கிறோம். யா அல்லாஹ், இவர் உலகத்திலே வாழ்ந்த வீட்டை விட, உலகத்திலே வசித்த வீட்டை விட சிறந்த வீடாக இவருடைய கபரை ஆக்குவாயாக. தெரியுதா? வாகுலன் கைரன் மின் அகிலிஹி, உலகத்திலே வாழ்ந்த நண்பர்களை விட சிறப்பான நண்பர்களை இவருக்கு கபரில் ஆக்குவாயாக. நான் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொன்ன துவா. வஸௌஜன் கைரன் மின் ஸௌஜி, ஆண் மௌத்தானால் இவருக்கு அழகான சாலிகான ஒரு பெண் துணைவியை கபரில் ஆக்குவாயாக. இன்னும் பக்கத்து வீட்டார் அயல் வீட்டாரை விட சிறந்த நல்ல அயலாரை அந்த கபருக்கு ஆக்குவாயாக. இவரை சொர்க்கத்தின் நுழையவை கபர் வேலை விட்டும் பாதுகாத்து நரகத்தை விட்டும் பாதுகாத்து. இப்படி யாராவது கேட்குமா? இதுதான் தொழுகையிலே 3வது ரக்காயத்தில் கேட்கக்கூடிய துவா. இந்த துவா இந்த துண்டிலே அடிக்கப்பட்டிருக்கு. இதோ இருக்கிறது, தமிழாக்கத்தோடு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் எல்லோரும் பாருங்கள், படியுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தருடைய மௌத்துக்கு நீங்கள் தயாராகுங்கள். உங்களுடைய மனைவி மக்கள் வயது வந்தவர்களுக்கு கொடுங்கள், பாடமாக்குவீங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சொல்லை பாடமாக்குங்கள். இது வரும். இவ்வளவும் பெற்று வளர்த்த தாய் தகப்பனுக்கு நாங்கள் கேட்கலையா? அழுக்கில் மலத்தில் செலத்தில் சின்ன வயசில் கிடந்தோம், தூக்கி அப்படியே கழுகி துப்புரவாக்கி நல்லா இருங்க. துவாவோட போவோம், இருங்க, எல்லாரும் இருங்க. அழுகி எங்களை அழுக்கில் கிடந்து மூத்திரத்தில் மரத்தில் கிடந்து நாங்கள் குப்புறக்க கிடந்து அந்த நேரத்தில் எங்களை அழகாக தூக்கி கழுகி துப்புரப்படுத்தி நல்ல உடை போட்டு மணம் போட்டு பவுடர் போட்டு முகத்தோட முகம் கொஞ்சினாலே, அன்பு தாய் பாசத்தாய் 10 மாதம் சுமந்தாலே, படாத பாடுபட்டு பால் இரத்தத்தை பாலாக ஊட்டினாலே, அந்த தாய்க்கு இந்த துவா இப்படி ஓத தெரியாதா? ஓதுறலியா? ஓதோன். வளர்த்த தகப்பன் அவருக்கு ஓதுறலியா? ஓதணும். தாய்க்கும் தகப்பனுக்கு ஓதினால் என்னுடைய பிள்ளை எனக்கு ஓதும். இல்லைண்டா ஒன்றும் தெரியும் ஊமீன். இன்ஷா அல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் இதுவரைக்கும் நீங்கள் இருந்தீர்கள். உங்களுக்கு நிறைய செய்தி, ஒரு மணித்தியாலம் நாங்கள் உங்களுக்கு அடிக்கடி காட்டினோம், கபன் அடிக்கடி காட்டினோம், கவன் போட்டு காட்டினோம். தொழுவிக்கிற செயல் அது உங்களுக்கு தெரியும், தேவையில்லை, அதையும் செய்து காட்டிட்டு. ஒரு மையத்து மௌத்தானா 7 அங்கங்கள் இருக்கு, அதை செய்து காட்டினோம். ஒரு மையத்து மௌத்தானா அந்த மையத்து வீட்டிலே மையத்தை மட்டும் வைக்க வேண்டும், ஊர் விடயங்கள் பேசக்கூடாது என்று நான் சொல்லி மையத்தை உரிய விடயங்களை மட்டும், உரிய மஹல்லா, உரிய மையவாடி, உரிய பெயர்கள், உரிய குடும்பத்து அங்கத்தில் மட்டும் நீங்கள் அறிவிங்கள். நீங்கள் இல்லை என்றால் எங்களுக்கு பள்ளியிலே வாக்குக்கு மாறு செய்திருப்பீர்கள். பட்டம் பதவி ஆட்சிகள் ஒன்றுமே அல்லாஹ் ரசூலுக்காக போடாதீர்கள், குறிப்பாக போடுங்கள். பைத்துமால் சொத்து கரண்டை நீங்கள் பாதுகாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஒரு 2 நிமிடம் அது பொழுது நாங்கள் துவா செய்வோம். இந்த நிகழ்வு உங்களுக்கு நல்லாக இருந்தால்
ஆண்களுக்கு தானே காட்டினீங்க, எங்களுடைய பெண் இனத்துக்கு காட்டலையேன்னு யோசிப்பீங்க. நீங்கள் நினைப்போம் பெண்களுக்குரிய ஏற்பாடு பெண்களுக்கு மாத்திரம் செய்து காட்டுவார்கள். ஆனால் நாங்கள் மறுத்தி விஷயம் தேடப்படாது. பெண்கள் மகுத்தானா, உம்மா மகுத்தானா, பிள்ளைகள் சகோதரிகள், வாப்பா மகுத்தானா, பிள்ளைகள் சகோதரர்கள் நண்பர்கள், வேறு புறத்தியான் யாரையும் நீங்கள் எடுக்க போடாது. எடுப்பீர்களா? இன்ஷா அல்லாஹ் வாக்கு தந்திரிங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் நான் கேளுங்க பாப்போம். துவாவோடு நாங்கள் பிரிஞ்சு கொள்வோம். ஒரு தாளம் எதான் தர்றேன். வர்க்கத்துக்கு பெண் குழந்தையிலே கொடுக்கான், ஒரு வர்க்கத்துக்கு ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து கொடுக்கான், ஒரு வர்க்கத்துக்கு ஒன்றுமில்லை அக்கைமா மலடர்கள்னு குர்ஆன்ல சொல்கிறான். அவங்கள எடுத்துக்கொள்வோம். அப்போ அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை, அவர்களுக்கு சகோதரர்கள் இல்லையா? சகோதரர்கள் இல்லையா? சகோதரனும் இல்லை. அவர் அண்டி பழகின நண்பர்கள் இல்லையா? மிக நெருக்கமான இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த கவனுடைய கொரோனாவுடைய காலத்தில் தோளோடு தோல் நின்று செய்த சகோதரர் தான் இவர். இவருக்கு இன்றைக்கு மிக அவசரமான வேலையை காலமே இல்லை போகக்கூடாது, இன்றைக்கு வர வேணும். ஏன்னா 2 நாள் பள்ளியில் அறிவிக்கப்பட்டிருக்கு, மக்கள் எல்லாம் வருவார், நீ போட நாளைக்கு பார்ப்போம். பலாத்காரமாக கொண்டு வந்தது. இந்த கபன் அலத்துக்கு முகம் கொடுப்பவர் அவர் தான். அவருக்கு துவா செய்யுங்க. அவரோடு எங்களுடைய மிக முக்கியமான அங்கத்தவர்கள் வெளிநாடு சென்றார். மிக வேகமான பிள்ளைகள். எங்களுடைய சகோதரரால் எக்ஸிடென்ட் பட்டு மௌத்தாகி இருந்தால் அதை அவசரமாக கொண்டு வருவதற்கும் அது இரவு பகலாக மூடி செய்த அத்தனை பேரும் வெளிநாடு வைத்தார்கள். நாங்கள் ஒரு 10-12 பேர் தான் போய் மிஞ்சிருக்கோம். அது அவர்களுக்கு நொமினிகள் சின்ன சின்ன அவங்களுக்கு வர ஒன்றாண்டே சொல்லியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ். இது ஜனாசா. எங்களுடைய சங்கத்தின் பெயர் ஜனாசா நலம்புரி ஒன்றியம். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பின்னால் நாங்கள் பதிவுக்கு போய் ஏதோ ஒரு பேர் அல் ஹைரியா ஜனாசா நலம்புரி சங்கம் சம்மாந்துறை, இப்போ 3 சங்கங்கள் இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். சந்தோஷம். ஆனால் எங்களுடைய பலன் 9 ஜும்மா பள்ளியிலையும் இதை செய்வோம். எங்களுடைய உயிர் கடந்தால் 3வது ஜும்மா பள்ளி இது, 4வது ஜும்மா பள்ளி இன்ஷா அல்லாஹ் எதுன்னு தெரியாது. ஆனால் 4வது ஜும்மா பள்ளி சலாமா அல்லது ஹிஜ்ராவா 9 ஜும்மா பள்ளியை முடித்து விட்டு ஒவ்வொரு தக்கியாவுக்கும் வருவோம். 43 தக்கியாவுக்கும் வருவோம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய அண்டி இருக்கக்கூடிய வெளியூர் சகோதரர் மாவடி பள்ளி அல்லது சாய்ந்தமருது அல்லது நிந்தோரு இதை பார்த்து சந்தோஷத்தில் எங்களுக்கும் எங்களுடைய மல்லாலே கொண்டு வந்து செய்து காட்டுன்ற ஒரு கடிதம் தந்தால் அவர்களுக்கு நாங்கள் முன்னுரிமை வழங்குவோம், செய்வோம். ஏன்? அதுவும் எங்களுடைய சகோதரர்கள் எங்களுக்கு எங்களுடைய நோக்கம் என்ன? கற்றதை உங்களுக்கு எட்டி வச்சிருக்கும், நீங்கள் அமல் செய்ய வேணும், அந்த நன்மை எங்களுக்கு கிடைக்கும். இந்த பாடம் ஒரு மணித்தியாலும் சொச்சம் நடத்திருக்கும், காசு கொடுத்தும் படிக்க மாட்டோம். இது படித்தவர்களுக்கு மட்டுமல்ல, படித்தவர் படியாதவர் பாமரன் ஆண் பெண் எல்லோருக்கும் இது செய்யணும். ஒவ்வொரு வீட்டில் மையத்தை திடீர்னு உளும் எக்ஸிடென்ட் படும், நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும், நாங்கள் முகம் கொடுத்து செய்யணும். உஸ்வா தாய் தகப்பன் ஒருவருமே இல்லாத கைவிடப்பட்ட மையத்துகளை முன்வருவார், எங்களிடத்தில் வந்து ஆடை எடுத்து கொண்டு போவார். நாங்கள் இந்த பெருமதி வாங்குவதல்ல, நாங்கள் போய் அதுக்குரிய சடங்கெல்லாம் செய்து அடக்கியிருக்கோம். இப்படி இந்த சங்கத்துக்கு நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், பூமிக்கு கீழே வானத்துக்கு மேலே, இதுதான் உங்களுடைய பெருமதி பிரயோசனம். இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்வுக்கு என்னுடைய நேசத்துக்கும் பாசத்துக்கும் அன்புக்குரிய சகோதரன் என்னுடைய இளவன்சர் அம்ஜத் சகோதரர் சென்ற வாரம் வந்திருந்தார், இந்த வாரம் இதுவரைக்கும் வந்திருந்தார். அல்லாஹ் அவருடைய ஆயுளை நீண்ட காலம் போட வேண்டும், நோய் இல்லாத வாழ்க்கை அவருக்கு கொடுக்க வேண்டும். அவருடைய மனைவி மக்களுக்கு ஹலாலான சம்பாத்தியத்திலே வாழ்ந்து கலிமாவை சந்தித்த முறையிலே முகமலர்ச்சியுடன் புன்புருடன் அவர் மௌத்தாகுவதுடன் எங்களுக்கு கடிதத்தை தந்து இந்த நிர்வாகம் இந்த மக்களுக்கு செய்வித்தார்கள். அவர்களுக்கும் ஆக்கப்பூர்வமான உடல் வளமும் உடல் சக்தியும் கொடுத்து கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்து வரஸ் என்ற திருக்கலிமாய் மொழிந்த நிலைமையிலே முகமலர்ச்சியுடன் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு எனக்கும் உங்களுக்கும் இந்த மஹல்லா வாசிகளுக்கும் குறிப்பாக இந்த நிர்வாகிகளுக்கும் அதைவிட விசேஷமாக மாவடி பள்ளியிலிருந்து ஒரு சில சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வை பார்ப்பதற்கு. இன்றைய கொத்துபா அங்கே தான் இந்த நிகழ்வை பார்ப்பதற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் குறிப்பாக எங்களுடைய சங்கத்துடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அத்தனை பேரையும் விழித்தவனாக நினைத்தவனாக எங்களுடைய தலைவர், எங்களுடைய பிரதி தலைவர், எங்களுடைய ஏனைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, இந்த நிர்வாகத்துக்கு நன்றி கூறி, இந்த மஹல்லா மக்களுக்கு நன்றி கூறி, இதுவரைக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்களே இதுக்கு அல்லாஹ்
கலிமாவுடன் மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தை உங்களுக்கும் உடைய மனைவி மக்கள் பிள்ளைகள் குடும்பத்தார் இந்த ஊர் மக்களுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்கிடுவானாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை பெற்று வளர்த்த தாய் தந்தர் ஒரு சிலர் மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் அவருடைய மண்ணறையை பொன்னான கபராக ஆக்கி அருள்வாயாக. அவருடைய கேள்வி கணக்களை இலகுபடுத்துவாயாக. அவருடைய நாவிலே கேட்கக்கூடிய கேள்விக்கு அழகான பதில் செல்லக்கூடிய சக்தியை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ்வுடைய கபறுகளை முன்னாலும் பின்னாலும் கீழாலும் மேலாலும் இடதாலும் வலதாலும் விசாலமாக்குவாயாக. இப்பள்ளி வாசலை இதுவரைக்கு இவ்வளவு டாம்பரிகமாக காட்சி அளிக்கக்கூடிய அளவுக்கு பலர்கள் தலைவர் செயலாளர் பொருளாளர் நிர்வகித்தார்கள், நிர்வாகம் செய்தார்கள். அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து ஒரு அழைப்பேற்று மண்ணறைக்கு வந்திருக்கிறார்கள். அத்தனை பேருடைய பாவங்களை மன்னித்து இந்த பள்ளிவாசலை அழகுபடுத்தி சீராக்கினது போன்று அவருடைய கபறுகளையும் சீராக்குவாயாக. அவருடைய கபறுகளுக்கு சொற்கள் பூஞ்சலையை கொடுப்பாயாக. இப்போது நிர்வகித்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள், இமாம், முஅத்தின், ஏனைய சங்க உறுப்பினர்கள், ஏனைய நிர்வாகிகள், ஏனைய இந்த மஹல்லாவாசில் அனைவருக்கும் யா அல்லாஹ் அனைவருடைய தாய் தந்தையர்கள் மரணித்திருப்பார்கள். அவர்களுக்கும் சொர்க்க வாழ்க்கையை கொடுத்து சொர்க்கம் வாஜிபாக்கி கபறுகளை நிரந்தரமாக்கி எங்களுடைய மனைவி மக்கள் பிள்ளைகள் எங்களுடைய ஒரு சில தாய் தந்தை உயிரோடு நோயோடு கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு இந்த நிகழ்வு மருந்தாக மாறி ஒரு ஷபாக கொடுத்து ஆரோக்கியத்தையும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வத்தை அவர்களுக்கு கொடுத்து சிறந்த முறையிலே எங்கள் குடும்பங்களிலே மரணித்தால் நாங்கள் முகம் கொடுத்து அதை கடிக்கழுகி அதை குளிப்பாட்டி கபனிட்டு தொழுவித்து நல்லடக்கம் செய்யக்கூடிய மக்களாக எங்கள் முஸ்லிமான ஆண் பெண் இருசாரரையும் இந்த சபையிலே கலந்து கொண்டு இதுவரைக்கும் இருந்த அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தை நசீபாக்கி அருள்வாயாக. இந்த துவாவை ஏற்றுக்கொண்டு பொருந்திக் கொள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸ்னத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸ்னத்தன் வகீனா அதாபன்னார். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصل على النبي الأمه وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.